தேவன் எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்துடன் அவருடைய சித்தத்துடன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவருக்கு தெரியாமல், அவருக்கு மறைவாக ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவதே கிடையாது. எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்ற தைரியத்தோடு இருங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையும் நம்மளுக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். படித்த இந்த வசனத்தின்படி இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, தெரிந்தே தெரிந்து கொண்டார். Do you feel that you are insignificant? Yes, God knows that, yet He has chosen you. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆமாம், ஆண்டவருக்கு அது நல்லா தெரிஞ்சுதான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றாய் தெரியும் உங்கள் பலவீனம், உங்கள் திறமை, உங்கள் இயலாமை, உங்களுடைய சோர்வு, உங்களுடைய வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் தான் அவருக்கு வேண்டும் என்று நன்றாய் தெரிந்தே உங்களை தெரிந்து கொண்டார். உங்களில் உள்ள எந்த இயலாமை நீங்கள் பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, அதே இயலாமைக்காக தான் உங்களை தேவன் சூஸ் பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்துல எது இல்லையோ அந்த காரணத்திற்காக தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்மகிட்ட இது இல்லை, அதனால நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது தெரிஞ்சு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். See, man is the magnificent creation of God. To create him, God did not choose gold or silver, but he chose dust. பாருங்க, தேவனுடைய படைப்பிலே மிகப்பெரிய படைப்பு, மகத்துவமான படைப்பு எதுனா மனிதன். அந்த மனிதனை படைப்பதற்கு தேவன் தங்கத்தையும் வெள்ளியும் தெரிந்து கொள்ளல. அதற்கு மாறாக பூமியின் தூசை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார், தூசியை தெரிஞ்சு கொண்டார். He chose dust. இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற எல்லா தொழில்நுட்பம், விஞ்ஞானம், இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குனது யாருன்னா மனுஷன்தான். அவன் கம்ப்யூட்டரை படித்தான், மனுஷன்தான் வானத்தில் பறக்கிற ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான், மனுஷன்தான் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சான், மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சான், டெக்னாலஜியை கண்டுபிடிச்சான். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் பிரமிக்கத்தக்கதான கண்டுபிடிப்புகளாக இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனை தேவன் எங்கேருந்து படைச்சார்னா தூசியிலேருந்து படைச்சிருக்கிறார். நம்மளுக்குள்ளே இயங்குகிற எல்லா ஆர்கன்ஸ், எல்லா உறுப்புகள், அது ஹார்ட்டாக இருந்தாலும், லங்ஸாக இருந்தாலும், கிட்னியாக இருந்தாலும், அதன் வேலையை இன்னைக்கு வரைக்கும் எந்த மருத்துவர்னாலையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியல. அவ்வளோ மகத்துவமான வேலைகளை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மெக்னிஃபிஷன் கிரியேஷன், அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான ஒரு படைப்பை தேவன் தூசியிலிருந்து படைத்தார். எதற்காகனா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, எல்லா கனமும் மகிமையும் புகழும் அவருக்கு போய் சேரும்படியாக அப்படி செய்திருக்கிறார். அப்போ ஒரு தூசியிலிருந்தே ஆண்டவர் அவ்வளோ மகத்துவமான படைப்பை படைக்க முடியும் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், இழிவான காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், அற்பமாய் எண்ணப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவைகளை எல்லாம் தெரிந்தே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக தேவன் உள்ளவைகளை எல்லாவற்றையும் அவமாக்குகிறார். இந்த உலகத்தில் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நிறைய இருக்கலாம். உங்ககிட்ட பிரமிக்கத்தக்க காரியங்கள் எதுவுமே இல்லை, வெறும் பலவீனமான காரியங்கள் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தேவன் அதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பிரமிப்பை காட்டிலும் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய சோர்வுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் அதை தெரிந்து கொண்டார், உங்களுக்குள்ளே இருக்கிறதை அறிந்து கொண்டார். அதை தெரிந்தும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்றது தான் இன்றைக்கி நல்ல செய்தி. இந்த நாளிலும் உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களையும், மேலான காரியங்களையும், பெரிதான காரியங்களை செய்வதற்கு தேவன் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.